அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு மிக முக்கியமான விஷயங்களிலே தன்னுடைய கடினமான மனப்போக்கை, தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். சம்பந்தப்பட்ட எல்லோருக்குமே பெரும் அதிர்ச்சியை தருகின்ற விஷயங்கள் அவை. முதலாவதாக, ஹமாஸ் குழுவுக்கு ஒரு இறுதி நேரம், டெட்லைன் விட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். சனிக்கிழமை, அதாவது நாளைய மறுநாள் 12 மணிக்குள்ளே ஹமாஸ் தன் கையிலே பிடித்து வைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க வேண்டும். கவனிக்கவும், அனைத்து பிணை கைதிகளையும் ஒரே சமயத்திலே விடுதலை செய்ய வேண்டும், இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும். அதாவது இன்று 2, அடுத்த வாரம் 3, அதற்கு அடுத்த வாரம் 1, அதன் பிறகு 4 என்று இல்லாமல் முழுவதுமாக, முற்றிலுமாக எல்லா பிணை கைதிகளையும் இஸ்ரேல் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் தெளிவுபட கூறியிருக்கின்றார். அப்படி செய்யவில்லை என்றால் இதுவரை காணாத பயங்கரங்களை ஹமாஸும் அந்த காசா பட்டையும், காசா ஸ்ட்ரிப், காண வேண்டி இருக்கும் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு இது மிகவும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அதை தவிர நம்மை போன்ற பொதுமக்களுக்கு கூட இந்த ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் இப்படி அநியாயமாக அத்துமீறி பிணை கைதிகளை பிடித்து வைத்து கொண்டு பலரை கொன்று மிஞ்சி இருக்கின்ற பிணை கைதிகளை ஒரு பேரம் பேசுகின்ற கருவியாக பயன்படுத்துவது மிகுந்த எரிச்சலை கொடுக்கத்தான் செய்கின்றது. எனவே ஹமாஸின் வாளை ஒட்ட நறுக்க வேண்டுமென்றால் இதுதான் வழி என்றுதான் நமக்கும் தோன்றுகின்றது. அதனால் ட்ரம்பை ஆதரிக்கவும் தோன்றுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவு சரியான முடிவுதான் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆனால் இந்த விஷயத்திலே இது எங்களுடைய தனிப்பட்ட தன்னிச்சையான முடிவு அல்ல. நாங்கள் கூறுவதை ஹமாஸ் கேட்காவிட்டால் ஹமாஸ் குழுவை உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவோம் என்று அவர் பேசவில்லை. அவர் மேலும் என்ன கூறுகின்றார் என்றால், இது இஸ்ரேலின் சம்மதத்தை பொறுத்ததும் ஆகும் என்று கூறியிருக்கின்றார். அதாவது ஹமாஸ் தன் வசம் இருக்கின்ற பிணை கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் ஹமாஸையும் அதன் மூலம் அந்த காசா பட்டையையும் நிர்மூலமாக்குவது என்கின்ற தன்னுடைய முடிவுக்கு, எண்ணத்துக்கு இஸ்ரேல் ஒத்துழைக்கவில்லை என்றால் அதை வற்புறுத்த மாட்டோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது இதற்கான குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க அமெரிக்கா மேலேயே சாய்ந்து விடாமல் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கான பொறுப்பை, ஹமாஸ் மற்றும் காசாவை முற்றிலுமாக அழித்து ஒழிக்கின்ற அந்த செயலுக்கான பொறுப்பை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் 2 நாடுகளும் சேர்ந்தே ஏற்க வேண்டும் என்பது இதன் பொருள். ஆனால் இஸ்ரேல் இதை முழு மனதோடு ஏற்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இன்று டொனால்டு ட்ரம்ப், நாளை அமெரிக்க அதிபர் என்ன நினைப்பாரோ யாருக்கு தெரியும். வருங்கால அதிபர் அல்லது அதிபர்கள் ஹமாஸ் மீண்டும் ஒன்று கூடுவதற்கும் இஸ்ரேலுக்கு தீராத தலைவலியாக ஆவதற்கும் அனுமதிக்கக்கூடும் என்கின்ற ஓர் எண்ணமும் இஸ்ரேலுக்கு இருக்கும். ஆனாலும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் மிகவும் பெரிதாக கருதாமல் இப்போதைக்கு ட்ரம்ப் அவர்கள் கூறுவதை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு விடும் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. ஏனென்றால் இந்த போரின் ஆரம்பத்திலேயே இஸ்ரேல் சூளுரைத்திருக்கின்றது. நெத்தன்யாகு சபதமே எடுத்திருக்கின்றார், இதுதான் எங்களுடைய ஹமாஸுடனான கடைசி போர், அதாவது இனிமேல் ஹமாஸ் என்கின்ற அமைப்பே இருக்காது என்கின்ற பொருளிலே அவர் பேசியிருக்கின்றார். எனவே நெத்தன்யாகு அவர்களும் ட்ரம்ப் காட்டிய பாதையிலே தான் செல்வார் என்று நினைக்கின்றேன். ஆனாலும் 100% உறுதியாக கூறுவதற்கு இல்லை, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, மேலும் ஓர் மிகவும் அடாவடியான கருத்தை கூறியிருக்கின்றார் ட்ரம்ப். இனிமேலாவது வருங்காலத்திலே காசா பட்டையிலே இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அவர்கள் காசா பகுதியை காலி செய்ய வேண்டும். காசா இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பேய் நகரமாக, கோஸ்ட் டவுன் ஆகிவிட்டது. இடிபாடு அடைந்த கட்டடங்களை தவிர அங்கே வேறு எதுவும் இல்லை. எனவே அங்கே வசிக்கின்ற, காசா ஸ்ட்ரிப்பிலே வசிக்கின்ற பாலஸ்தீனியர்கள் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும். குறிப்பாக ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் செல்ல வேண்டும். காசா பகுதியை அமெரிக்கா தன்வசம் எடுத்துக்கொள்ளும். அதை, அந்த காசா பகுதியை மீண்டும் நல்ல முறையிலே சீரமைக்கும். ஆனால் வெளியே சென்ற பாலஸ்தீனியர்கள் திரும்பி வர முடியாது. காசா அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கும். அந்த காசா பகுதியை இஸ்ரேலுக்கு தூக்கி கொடுத்து விட மாட்டோம், ஆனாலும் அது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். காசா பகுதியிலே இருக்கின்ற பாலஸ்தீனிய மக்கள் அப்படி இடம்பெயர்ந்து ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் அல்லது சிரியாவுக்கோ லெபனான் போன்ற நாடுகளுக்கோ செல்வதற்கு அவ்வளவு எளிதில் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த காயமும் அதன் வடுக்களும், அதாவது மன புண்களும் அவற்றின் தழும்புகளும் ஆறுவதற்கு
பல காலமாகும். 2-3 தலைமுறைகள் கூட ஆகலாம். அதை தவிர ஜோர்டான் நாடும் கிளம்பி இருக்கின்றது. எங்களை என்ன இளிச்சவாயர்கள் என்று நினைத்தீர்களா? எங்களிடம் தள்ளிவிடுவதற்கு பார்க்கின்றீர்களா? அப்படி அமெரிக்காவுக்கு வலிக்கின்றது என்றால் அமெரிக்காவிலே அந்த பாலஸ்தீனியர்களுக்கு, காசா பாலஸ்தீனியர்களுக்கு இடம் கொடுக்கட்டும், அரவணைக்கட்டும். எங்கள் தலையிலே ஏன் போடுகின்றீர்கள்? மேலும் காலம் காலமாக தங்களுக்கு சொந்தமாக இருந்த இடத்தை விட்டு பல காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கின்ற பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக புலம்பெயரச் செய்வது என்பது அவ்வளவு சரியான நடவடிக்கையும் இல்லை. அப்படி வற்புறுத்தினால் அது வெறும் வன்முறைதான், போர் எச்சரிக்கை தான், பயமுறுத்தி பணிய வைப்பது தான் என்று ஜோர்டான் கூறியிருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கொண்ட உடனேயே, இன்ஃபேக்ட் பதவி ஏற்பதற்கு முன்னமே கூட உலக அளவிலே நடக்கின்ற அரசியல் விஷயங்களிலே எல்லாம் தலையிட்டு கொண்டு அமெரிக்கா தன்னுடைய பணத்தை வாரி இறைத்து கொண்டிருக்கின்றது, வீணாக்கி கொண்டிருக்கின்றது என்பது அவருடைய உறுதியான கருத்து. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு பெரிய காசாவின் மறு சீரமைப்பிலே அமெரிக்கா பணத்தை கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கின்றது. இதுவரையிலே மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரையிலே இஸ்ரேல் அமெரிக்காவின் ஊதுகுழலாக இருந்திருக்கின்றது. அமெரிக்காவின் நேரடி இருப்பு அங்கே இல்லை. ஆனால் அந்த காசா பட்டையை இப்பொழுது தான் எடுத்துக்கொள்வதன் மூலம், அமெரிக்கா எடுத்துக்கொள்வதன் மூலம் அமெரிக்கா தன்னுடைய இருப்பை மத்திய கிழக்கு நாடுகளிலே, மத்திய கிழக்கு பகுதிகளிலே நிலைநிறுத்தி கொள்ளலாம். இஸ்ரேல் நாட்டை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பியிராமல் தங்களுடைய நேரடியான இருப்பையே அந்த பகுதியிலே நிலைநிறுத்தி கொள்ளலாம். மேலும் அந்த பகுதியிலே அமெரிக்கா இருப்பதன் மூலம் ஈரான் போன்ற வன்முறையிலே நம்பிக்கை கொண்ட நாடுகளுக்கு மிக அருகிலேயே, பூகோள ரீதியாக மிக அருகிலேயே இருந்து கொண்டு அவர்களை கண்காணிக்கலாம். துரிதமான நடவடிக்கை, எதிர்வினை முதலியவற்றை எடுக்கலாம். ஈரான் ஏதாவது பைத்தியகாரத்தனமாக செய்தால் உடனே எதிர்வினை ஆற்றலாம். இந்த காரணங்களினாலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தை கூட, அதாவது காசா ஸ்ட்ரிப்பை அமெரிக்கா எடுத்துக்கொண்டு விடும் என்கின்ற அறிவிப்பை கூட சும்மா வெறுமே பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை என்று தான் கருதுகின்றேன். எகேன், இஸ்ரேலை பொறுத்த மட்டிலே அது மகிழ்ச்சியிலே துள்ளி கூத்தாடும், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சுற்றி இருக்கின்ற அனைத்து அரபு நாடுகளும் பெரிய அளவிலே முணுமுணுக்கும். முணுமுணுப்பது என்ன, ஓங்கி குரல் கொடுக்கும். மேலும் ஐரோப்பிய நாடுகளும் இங்கிலாந்தும் இதற்கு, இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை தருமா என்பதும் சற்று கேள்விக்கு இடமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற உலக நாடுகளின் கணிப்பு என்ன, இதை மிகவும் தவறான ஒரு செயலாக எல்லோரும் கருதுவார்களா என்பது பற்றியெல்லாம் நிச்சயமாக தெரியவில்லை. ஆனால் அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் டொனால்டு ட்ரம்ப் அடாவடியாக, தடாலடியாக இதை செய்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்திலே டொனால்டு ட்ரம்பின் கருத்தை நான் முழுமையாக ஏற்கின்றேன். காசாவிலே இது ஒன்றுதான் நிரந்தரமான தீர்வாக அமையும். ஹமாஸின் தீவிரவாத செயல்களுக்கும் பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அஞ்சி பொதுமக்களும் வேறு வழியில்லாமல் ஹமாஸ் குழுவினருக்கு இடம் அளித்து ஊக்குவிப்பதற்கும் இதுதான் சரியான நிரந்தரமான முடிவாக அமையும். என்ன ஆகப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.